மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நமது நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். KN நேரு மேலே கேஸ் பதிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் சொல்லிட்டாங்க. பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழகமே ரொம்ப கொதிப்பு நிலையில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு. அதே நேரத்தில் இந்த திமுகவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி பிரச்சனைகளும் கழுத்து நிறைக்கிற மாதிரி இருக்குது. ஒரே ஷேராட்டோவில் போகிற மாதிரி ஒரு இடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து திமுக இருக்குது. என்ன நடக்கும் சார் அடுத்தடுத்து? அதாவது கடந்த 2-3 நாட்களில் பல பரபரப்பான நிகழ்வுகள் நடந்துடுச்சு. காங்கிரஸ் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் தலைவர்களோ இல்லை திமுக தலைவர்களோ நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், ஒன்றாக பயணிப்போம், இந்த செய்திகள் எல்லாம் ஆதாரமற்றவை அப்படின்னு 2 தரப்புலையுமே வாயை திறக்கலை. இன்னொரு பக்கம் நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் அதே கேள்வி தான் கேட்குறாரு. KC வேணுகோபால் எங்கேயாவது சொன்னாரா, இல்லை முதல்வர் சந்திச்சாரா, அப்போது ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு அவர் தாவேக்காலருக்கு சொல்கிறார். அப்போ இந்த விவகாரங்கள்லாம் பார்க்கும்பொழுது காங்கிரஸு தாவேக்காவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. திமுக கிட்டத்தட்ட போனால் போகட்டுன்ற மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி போகுது. இன்னொரு பக்கம் 28ஆம் தேதிக்கிட்ட பேச்சுவார்த்தைன்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு காதர் மொஹிதீன் போயிருக்காரு. இவர் 5 கேட்டிருக்காரு, அவங்க 2 இருக்காங்க. நடுவில் மயக்கம் போட்டு விழுந்தாருன்னு வேறு சொல்கிறாங்க. ஒருவேளை உடல்நல பிரச்சனையாக இல்லை என்ன அந்த கூட்டணி எண்ணிக்கை பிரச்சனையாக தெரியல. இனிமேல் போகிறவங்க கொஞ்சம் மன உறுதியோட காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா டபுள் டிஜிட்னு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட்டுகள் எல்லோருமே. அவங்களுக்கு அதிர்ச்சி தரும் பல தகவல்கள் அங்கே காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது ஒரு பரபரப்பான ஒரு இது அவங்க பேச்சுவார்த்தை இதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் KN நேரு விவகாரம் நீதிமன்றத்தில் நீதிமன்றம் இதை எப்படி பார்த்தது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இவர்கள் சொன்னாங்க நாங்கள் வந்து அப்படி பண்ணிட்டோம் பாருங்கள் அப்படின்னு. ஆனால் நீதிமன்றம் கடுமையான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்குது. அதாவது இந்த வழக்கு போன தடவை விசாரணைக்கு வந்த பொழுது இந்த விவகாரத்தில் நாங்கள் வந்து ஒரு விரிவான விசாரணை நடத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நீதிமன்றத்தில். என்ன விரிவான விசாரணை? அது இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க DGPகிட்ட. அது 3 விவகாரங்கள். ஒன்று அந்த பணி தேர்வு, இது 2வது டெண்டர், 3வது ட்ரான்ஸ்ஃபர். 3 இதையுமே தனித்தனியாக ஆதாரங்களோட DGPகிட்ட கொடுத்து வழக்கு பதிவு செய்ய சொல்லி கேட்குறாங்க. PML ஆக்ட் 66/2 அது பிரகாரம் ஒரு ஏஜென்சி இன்னொரு ஏஜென்சியை கேட்கலாம், அதுலேயும் ED கேட்கலாம். அந்த மாதிரி கேட்ட வழக்கு பதிவு பண்ணால் தான் EDயே உள்ளே வர முடியும். அப்போ கேட்குறாங்க. DGP நான் அன்றைக்கி போனார். இதில் என்ன சொன்னாரா, நான் அனுப்பிச்சிட்டேங்க, நான் விசாரணை நடத்த சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டாப்புல. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு கேட்டப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் ராமன் அவர் என்ன சொன்னார்னா, BS ராமன், நாங்கள் வந்து இது சம்மந்தமாக ஒரு விரிவான விசாரணை பண்ண போகிறோம். ஏங்க அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து எங்களுடைய இதிலே இருக்குது, ரூல்லே இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க தரப்பு ED தரப்பு இல்லை, இந்த மாதிரி ஆதாரம்லாம் கொடுத்துட்டோம், விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு வழக்கை மேற்கோள் காட்டுறாங்க. ஒன்று அப்படிலாம் இல்லை, எங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இது பிரகாரம் நாங்கள் வந்து இவர் வந்து சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கனால விரிவான விசாரணை 6 மாதம் விசாரிப்போம்னா சொன்னாங்க. வழக்கை தள்ளி வச்சிட்டாப்புல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த வழக்கு வந்த பொழுது நீதிபதிகள் மறுபடியும் கேட்குறாங்க. ஒவ்வொருத்தர் தரப்பையும் கேட்கும்போது இவர்கள் மறுபடியும் அதை தான் சொல்கிறாங்க, சமுதாயத்தில் ஒரு முக்கியமான இதில் இருக்காங்க, அதனால் நாங்கள் நீண்ட விசாரணை பண்ணுவோன்னு. அப்போது நீதிபதி கரெக்டாக கடைசியாக இது உத்தரவு போடுறாரு. அதில் ரொம்ப தெளிவாக ஒரு வழக்கில் ஆதாரங்களை விசாரணை அமைப்பு கொடுத்து உங்களை வழக்கு பதிவு செய்ய சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு கொடுத்தது அக்டோபர் மாதம், 3 மாதம் ஆகிடுச்சு. நீங்கள் கேட்டால் நாங்கள் விரிவாக அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம் விசாரணைக்கு உத்தரவிடுறதுக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இதுக்கு பிறகு ஒரு விசாரணை நடத்தணும்னு 6 மாதன்றீங்க. நீங்கள் என்ன கோர்ட்டுக்கு இன்னொரு கோர்ட்டு நடத்த போகிறீங்களா? 3 மாதமாக இந்த விஷயத்தில் ஊற போட்டுட்டு நீங்கள் வர்றீங்க. உங்களுக்கு BNS ஆக்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக தானே வந்துச்சு, 173/3 தெரியுமா அப்படின்னு கேட்குறா ஜட்ஜி. தெரியுமா? ஒரு வழக்குக்கு பூர்வாங்கம் இருக்குது அப்படின்னா 14 நாளில் நீங்கள் FIR போடணும். அப்போ நீங்கள் என்னமோ ஒரு கோர்ட்டு மாதிரி நீங்கள் ஒரு கோர்ட்டு நடத்தலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு இதில் நீங்கள் உடனடியாக FIR போடணும் அப்படின்றாங்க. இது பலத்த அடி. அதாவது உயர்நீதிமன்றம் உடனடியாக FIR போட்டு அதை ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் 2 வழக்குகள் நேரு சம்மந்தப்பட்டதே இருக்குது. அந்த 2 வழக்குலையும் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அது ஒன்று இருக்குது. மணல் விவகாரத்துலேயும் இதே மாதிரி தான் போயிருக்காங்க, அதுலேயும் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதனால் அடுத்தடுத்து இந்த அரசுக்கு
சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக அந்த உயர்நீதிமன்றம் இது அமைஞ்சிருக்குது. இவர்கள் அதுக்கு பிறகு ஆர்எஸ் பாரதிலாம் உட்காந்து அவர் அதுக்குன்னு இருப்பார் தெரியுமா, ஆமாம், ரெய்டு மற்றும் இடி சம்மந்தப்பட்ட விவகாரங்களுக்கான துறை. அவர் வந்துட்டு நாங்கள் ஹிட்லரை பார்த்தோம், முசோலினியை பார்த்தவங்க, நாங்கள் அவரை பார்த்தவங்க, இவரை பார்த்தவங்க, எங்கள் தலைவர் மட்டும் அமெரிக்காவில் பிறந்திருந்தால் அதிபராக ஆயிருப்பார், இந்த அளவுக்கு அவர் பேசுவார். அவர் வந்து குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிப்போம். இவர் மேலே 41, அதாவது இவருக்கு 41 தொகுதி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவர் வந்து நம்ம கோர்ட்டு ஜட்ஜி வந்து நேருக்கு 41 தொகுதி ஒதுக்கியிருக்காங்களா, வரட்டும் வச்சுக்கிறேன், நான் இதுவா எதை எங்கே கொண்டு போய் முடிச்சு போடுறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கூட இது என்னங்க ஏங்க நீங்கள் 41 தொகுதி உங்கள் கட்சி பிரச்சனை, இது வழக்கு நடந்துட்டு வருது, அதில் நீதிமன்றம் சொல்கிற விஷயத்த உங்கள் தரப்பு அரசு தரப்பு அது வேறு அவங்களே மறுக்க முடியல. அப்புறம் என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு யாரும் கேட்கல. அப்போ யாரும் கேட்காத மாதிரி ஆளுங்களை தான் கூட்டு உட்கார வச்சு இவங்க அடித்து விடுவாங்க. அதனால் அந்த மாதிரி சொன்னாப்புல அது ஒன்றும், அதாவது அவங்க முகத்தில் பயம் தெரிஞ்சது. நாங்கள் அந்த மாதிரி கேட்டுருந்துருக்கணும், கேட்கணுங்க, இன்னும் பல விஷயங்கள் கேட்கணுங்க. கண்டிப்பாக. ஹிட்லரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போங்க பார்த்தீங்கன்னு கேட்கணும். ஹிட்லர் 44 செத்து போயிட்டார, நீங்கள் 49 கட்சி ஆரம்பிச்சிங்கன்னு கேட்கணும். நம்மளுக்கு ஹிட்லர் எப்போ உயிரோட தான் தெரியணும்ல. அப்போ இந்த மாதிரி பல விஷயம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் நாங்கள் குற்றமற்றவர் நிரூபிப்போம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வழக்குகளில் நாங்கள் தண்டிக்கப்பட்டுருன்னு கேட்குறாங்க. எத்தனை வழக்குகளில் நீங்கள் நிரபராதின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கோர்ட்டில் இருக்குது. நீங்கள் சட்டத்துடைய சந்து பொந்துகளை பயன்படுத்தி அதை ஏதோ ஒரு வகையில் தடையோ இல்லை வேறு ஏதோ வாங்கி வச்சுருக்கீங்க. மற்றபடி இவர் ஓகா ஜட்ஜி சொன்னார் செந்தில் பாலாஜிக்கு, நான் ஒன்றும் உங்களை மெரிட்டில் விடலையே. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் 21/1 பிரகாரம் ஒருவரை நீண்ட காலம் தடுத்து வைக்க முடியாது. அந்த அடிப்படையில் மணிஷ் சிசோடியா விட்டோம், உங்களையும் அந்த அடிப்படையில் விட்டோம். மற்றபடி நீங்கள் நிரபராதி நான் விட்டோம். நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்க, நான் இந்த ட்வின் கண்டிஷன் மாதிரி சொல்லுவாங்க, அதாவது நான் வந்து இப்போ எந்த இதுவும் இல்லை, நான் வெறும் எம்எல்ஏ தான் அப்படின்னு தானே சொல்லிட்டு போனீங்க. போன மறுநாள் பதவி ஏற்றிங்க, அப்புறம் என்னென்ன வேலை பண்ணீங்க. அப்போது இது ஏன் சொல்ல வரேன்னா, இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிலீஃப் வாங்கி வச்சுருக்காங்களே தவிர ஜாமீனில் இருக்கிற ஒருத்தர் வந்து குற்றமற்றவர்னு சொல்ல முடியுமா? அப்போது இந்த மாதிரி அவர் அன்றைக்கி பேசுகிறாரு. இவர் என்ன விஷயம்னா, நான் சொன்னல ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு KK வழக்கை வேறு மாநிலத்துக்கு சம்மந்தமாக டிவிஷன் பெஞ்சுக்கு மாற்றி விசாரிங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அதை விசாரித்து அந்த வழக்குக்கு உயிர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நிற்கிற பல வழக்குகள் உயிர் வரும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு இது அன்றைக்கி நடந்தது. இன்னொன்று என்ன, நேற்று 3 IPS ஆஃபீஸர்கள் மேலே புகார். ஒருத்தர் கன்ஃபர்ட் IPS நினைக்கிறேன், ஒன்று வருண்குமார், அவர் சென்னை மாநகராட்சி விவகாரத்தில் சில இதெல்லாம் பண்ணார்னு சொல்லிட்டு இடி நடவடிக்கை எடுக்கணும்னு ஒன்று வந்திருக்கு. இன்னொரு IPS வந்து ஆஷிஷ் ராவத், அவர் தஞ்சாவூர் எஸ்பியாக இருக்கார், அவர் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி இது பண்ணார்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து அவர் மேலேயும் இடி ஆக்ஷன் எடுக்கணும்னு உத்தரவு வந்திருக்குது, கோர்ட்டே போட்டிருக்குது. மூணாவது ஒரு கமாண்டண்ட்டு, ஆயுதப்படை கமாண்டண்ட்டு பெண் காவலர்கள்ட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் அப்படின்ட்டு அவர் மேலே புகார், அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விவகாரங்கள் நடந்திருக்குது. இது நேற்று. இன்னொன்றுன்னா, ஒரு 8 பேர் இங்கே இருந்துக்கிட்டு பாகிஸ்தானுடைய ISI அமைப்புக்கு உளவு வேலை பார்த்துட்டு இந்த வேலைலாம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு 8 பேரை டெல்லி போலீஸ் வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க, திருப்பூரில் வந்து. அப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, உளவுத்துறை, இங்கே இருக்கிற அந்த இன்டர்னல் செக்யூரிட்டி, அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேள்விலாம் வந்து இன்றைக்கி எல்லாராலையும் வைக்கப்படுது. எதிர்க்கட்சி தலைவர் இருந்து அண்ணாமலையிலேருந்து பலரும் அந்த கேள்வியாக வைக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மோசமாக நேற்றைய தினங்கள் நடந்திருக்குது பார்த்துக்குங்க சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் இங்கே வந்திருக்கிறாங்கன்னு. ஏற்கனவே இது போல் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் பெரிய போர் நடந்தப்போ அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க, இல்லீகலாக உள்ளே நுழைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்து இங்கேயும் ஒரு சில ஆட்களை வந்து பிடிச்சாங்களே சார். அப்போ நம்ம டோட்டலாக வந்து உளவுத்துறை இங்கே டேமேஜ் ஆகி போய் கிடக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் பிளாஸ்ட்னாங்கல்ல. ஆமாம் சார், கார் சிலிண்டர் வெடிப்பு. ஆக்சுவலாக அந்த நபர் பேர் நபீன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இங்கேருந்து கேரளாவுக்கு, அவங்க வந்து ஏற்கனவே NIA அவளால் அரெஸ்ட் செய்யப்பட்ட ஆள். விசாரித்து அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி விசாரித்து ரிலீஸ் ஆன ஆள் மேலே ஷேடோ போட்டுருவாங்க, அவங்களுடைய மூமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வாட்டில் எனக்கு கேரளா போயிருக்கான், அங்கே ISIயோட பேசுகிறான், மற்ற இது பண்ணுறான், போகிறான் வரான், அந்த ஆயுதத்துக்கான ஒரு வெடிகுண்டு தயாரிப்பாருன்னு அனைத்து மெட்டீரியலும் வாங்கிட்டு வராங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது தான் அது வெடிக்குது. அதை அவன் ரெடி பண்ணியிருந்தானா அது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும்.
அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் கோட்டை விட்டார்கள் அப்படின்றது தான் இது. நல்ல வேளை அன்றைக்கி அந்த விஷயங்கள் நடக்கலை. இப்போவும் இந்த போலி ஆதார் கார்டு இந்த மாதிரி தங்கி இருக்கிறவர்கள் இது எல்லாமே நீங்கள் மற்றவர்களை கண்காணிக்கிறீங்க, மற்றவர்கள்ட்ட இருந்து கைதானவர்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியிடுறீங்க, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறீங்க. நம்மளுடைய உளவுத்துறையோ நம்முடைய காவல்துறையோ மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஒருத்தரை ட்ராக் பண்ணணுமா மற்ற விஷயம் ரொம்ப ஈஸி. நீங்கள் எங்கேயும் ஓடி ஒளியிட முடியாது, நீங்கள் எந்த சட்டவிரோத காரியம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கண்காணிப்பு இருக்குது. ஆனால் மண்ணை தூவிட்டு இந்த வேலை பண்ணுறாங்க. டெல்லி போலீஸு கண்டுபிடிச்சி இங்கே வந்து 8 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு, அதாவது திறமை வாய்ந்த இவர்களை எப்படி வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க, இவர்களுடைய திறமை எப்படி போகுது. அதிகாரிகளை கண்காணிக்க வேண்டிய முதல்வர் இந்த மாதிரி விவகாரங்களில் முதல்வர் நம்மளை கேட்பார், முதல்வர் பார்வைக்கு இது போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற பயமே இன்றைக்கி யாருக்குமே இல்லை அப்படின்றது தான். இல்லாட்டி 2 ப்ராஜெக்டை தப்பாக அனுப்புவாங்களா? மெட்ரோ, ஆமாம் சார், மதுரை கோவை ப்ராஜெக்ட் வந்து தவறான எனக்கு என்ன அமிச்சிட்டு தலைவரை வஞ்சித்து விட்டதுன்னு ஒரு அறிக்கை விட்றான் தலைவர்னு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கேஎன்ஆரோட அந்த ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயம் போய்கிட்டு இருக்கு. இந்த கேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். வீட்டோட மாப்பிள்ளைங்க எல்லாரும் நான் அடிக்கடி சொல்கிறேன்னே, இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அந்த பக்கமே திரும்ப மாட்டாங்க. ஐயோ ஈடியா வேணாம், ஆனால் ஈடியை வைத்து இதை வைத்து எங்களுக்கு முடக்க பார்க்கிறார்கள், நாங்கள் அஞ்ச மாட்டோம், உயிரே போனாலும். நேற்று சிஎம் ஏன் சார் அதை பேசக்கூட முடியாதா? அதை வச்சு ஒரு சீட்டு இது பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறேன். வீட்டோட மாப்பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டோம், சரி, ஏதோ சோத்துக்கு பங்கம் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அடுத்தடுத்து இப்போ பேச்சுவார்த்தை போகுது. நான் மார்க்சிஸ்ட் கட்சியை மட்டும் கேட்குறேன், மற்றவங்களாம் விட்டுருங்க. மாநாட்டில் என்ன பேசுனாங்க அன்னைக்கு? விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டாங்க மாநாட்டில் எல்லாருமே. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நம்ம தொகுதி உடன்பாடு தான் பண்ணுவோம், நம்ம ஒன்றும் கூட்டணி கிடையாது. 6 சீட்டுக்கு போய் உக்காந்துட்டு மானத்தை இழந்துட்டு போராட்டம் எதுவுமே செய்யாமல் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படியே பாலகிருஷ்ணன் கதறிட்டார், நான் அப்படி இல்லை இப்படி இல்லை. எதுக்குங்க போய் நன்றி சொன்னீங்க முதல்வர், அது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சாம்சங்கு சங்கம் அமைக்கிறதுல நம்ம ஏன் வெற்றி அடைய முடியல, எதுக்கு போய் நீங்கள் முட்டு கொடுத்தீங்க, நன்றி எதுக்குங்க சொன்னீங்கன்னு கேட்குறேன். ஐயோயோ நான் போகல, நான் வந்து திரும்ப ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருந்தான் தான் நான் போனேன். இதெல்லாம் பதில், அவர் சொன்ன பதில். அங்கே போக்குவரத்து தொழிற்சங்கம் என்ன பண்ண முடியுது உங்களால்? கூட்டணியில் தானே இருக்கிறோம், எதையாவது பண்ண முடியுதா? தனியார் மையத்தை நம்ம தடுக்க முடியுதா? எதுக்குங்க கூட்டணியில் இருக்கிறீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஆணவ கொலை பற்றி முதல்ல பேசுனது சவுந்தரராஜன் சட்டமன்றத்தில். இது வரைக்கும் ஏன் அதை உங்களால் வற்புறுத்த முடியும்? இந்த கேள்வி எல்லாமே மாநாட்டில் வைக்கப்பட்டது. கீழே இருக்கிறவர்கள் தோழர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை எல்லாரையும் ஒரே ஒரு துணியை போட்டு அப்படியே மூடிடுறது. பாஜக வந்துடும், அவ்வளோதான். பாஜக இது பண்ணுது இப்படின்னு இவர்களுடைய இயலாமையை, இவர்களுடைய அந்த சுயநலத்தை, இந்த மாதிரி விஷயங்களை மறைக்கிறதுக்கு பாஜக வந்துடும். அவங்க அதையே மீறி ஒழிச்சது தான் அந்த மாநாட்டு குரல். கடைசியாக சொன்னது 6 சீட்டு 7 சீட்டுக்கு நம்ம ஆள் இல்லை, அப்படி கொடுத்தா வெளியே வந்துடுங்க, தனியாக நின்று தோற்று போனாலும் பரவாயில்ல, வெளியே வந்துடுங்க. ஆனால் 6 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களை மன்னிக்க மாட்டோன்ற மாதிரி சொன்னாங்க. பாலகிருஷ்ணன் தூக்கி எறிந்து விட்டு இப்போ சண்முகத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அதே சண்முகம் தான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு. டபுள் டிஜிட் வாங்குறாரா பார்ப்போம். இல்லை இவ்வளோ ஆவேசமாக பேசினவங்க இந்த ஊழலை எதிர்த்தும் கண்டிப்பாக இப்போ குரல் கொடுத்துருக்கணும்ல சார்? அவங்க தான் பாஜக வந்துடும்ல, குரல் கொடுத்து இந்த அரசை, திராவிட மாடல் அரசை வீழ்த்தி விட்டால் பாஜக உள்ளே வந்துடும். காலூன்ற விடமாட்டோம், அதற்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம், உயிரையும் பணையும் வைப்போம். நேற்று சிஎம் பேசியிருக்காரு, உயிரையும் கொடுத்தாலும் நாங்கள் இது பண்ண மாட்டோம், அவர் மாதிரி நாங்கள் பயந்தாங்கொல்லி இல்லை அப்படின்லாம் பேசுகிறாரு. இவங்க எப்படிலாம் பயந்தாங்கன்னு சொல்லலாமா? நீங்கள் அந்த கச்சத்தீவு விட்டு கொடுத்தீங்களே 72ல் எம்ஜிஆரை வெளியேற்ற பிறகு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி இருக்குல்ல, அதற்கு பிறகு இவர் எந்தெந்த விஷயத்தெல்லாம் பயந்தார். 74ல் அந்த காவிரி ஒப்பந்தம், அதில் வந்துட்டு எப்படி அந்த டிஎம்சி பாதியாக குறைச்சி சொன்னப்போ ஒத்துக்கிட்டார். கச்சத்தீவை இந்திரா காந்தி வேணும்னே தாரவாக இருக்கிறாங்க, வேண்டுமென்றே. அவர்களுக்கு இது சர்வதேச பிரச்சனை, அதனால தாரவாக இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கும் சொந்தம் அவங்களுக்கும் சொந்தன்ற மாதிரி ஆவணங்கள் இருக்குது, ஒரே பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. அட விட்டு தொலைப்பா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க தூக்கி. அப்போ நீங்கள் என்ன போராடணும்? ஒரே ஒரு தீர்மானம், நாளைக்கு கேட்டக்கூடாதுல்ல என்ன பண்ணீங்கன்னு, நாங்கள் சட்டசபை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றணுமே அப்படின்றது. ஏன் மற்ற விஷயங்கள்லாம் பெரும் போராட்டம் வெடிக்கணும், வெடிச்சு அந்த மாதிரி பண்ண வேண்டியது தானே. அதற்கு பிறகு எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்த பிறகு சர்க்காரியா பிரச்சனை அந்த இதெல்லாம் வந்த பொழுது
எப்படி நீங்கள் அந்த அதாவது என்னென்னவோ சொன்னீங்க, அந்த சிட்டி பாபு இறந்தார், இன்னொருத்தர் அனந்தகிருஷ்ணன் யாரும், இந்த மாதிரிலாம் உயிரிழந்ததெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு போனதுன்னா தைரியத்தின் வெளிப்பாடா? ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து அந்த அந்த விஷயத்தில் பின்வாங்கிறத அதையும் ஒரு துணிச்சலாக சொல்லிக்குவாங்க. 1986 இந்திய எதிர்ப்புக்கான அந்த இதை மறுபடியும் புதுசாக அப்பப்போ இவங்க 2-3 விஷயங்களை கொண்டு வருவாங்க. பழைய விஷயங்களை எடுத்து தூசி தட்டி பாலிஷ் போட்டு தூக்கிட்டு வருவாங்க. அது வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி இந்த மொழியை வச்சு உருட்டுறது இருக்குல்ல, அந்த மாதிரி 86லேயும் ஒரு தடவை ஏதோ ஒரு விஷயத்துக்கு இலங்கை தமிழர் பிரச்சனை ஏதோ ஒன்று அது எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துனாங்க. இவர் பேராசிரியர்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணோன்னா நாங்கள் அதை கொளுத்தலை, பேப்பர் தான் கொளுத்துனோன்ட்டாங்க. சுதந்திர போராட்டத்தில் ஒரு சின்ன பையன் அவன் அந்த மாதிரி பண்ணாமல் நான் செஞ்சேன் என்ன இப்போ அப்படின்னு, உனக்கு இதான் தண்டனை அப்படியே இவ்வளோ தானா அப்படின்னு, அந்த துணிச்சல் இன்னும் பல பேருக்கு இருந்த துணிச்சல். இவர்கள் வந்து பேப்பர் தான் கொளுத்தணுன்னு ரிலீஃப் வாங்கிட்டு வந்து அதை பெருமையாக பேசுனாங்க, பார்த்தியா என் தலைவனுடைய சாமர்த்தியத்தை அப்படின்னு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தேவைப்பட்டால் இப்படி மாற்றிக்கிறது அப்படி மாற்றிக்கிறது. ஆனால் அதை வந்து நாங்கள் துணிச்சல் அது இதுன்றது. திராவிட நாடு கோரிக்கை ஒன்றே போதும், உங்கள் துணிச்சல் எந்த அளவுக்குன்னு. அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடுன்னு பேசினவங்க 62 வார் வந்தோடனே அந்த கோரிக்கை கை விட்டு அதுக்கு சில காரணங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கே போச்சு? சரி, அதுக்கப்புறம் எடுக்க வேண்டியதானே அதுக்கு திராவிட நாடு கோரிக்கையை, ஏன் எடுக்கலை? பல விஷயங்கள் நீங்கள் இவங்க சமரசம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே பார்த்தா இது. இன்றைக்கி பாஜக வந்துடும், நாங்கள் அது சனாதனம் அதெல்லாம் பேசுகிறாங்க. 99 கை கோர்த்தப்போ என்னென்ன பேச்சு பேசுனீங்க? இன்றைக்கி உக்காந்துட்டு சிறுபான்மை மக்கள் காவலர்லாம் பேசுகிறாங்க. அன்றைக்கி இதே ஆர்எஸ்எஸ்க்கு இவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி உட்காந்துட்டு நாங்கள் தைரியசாலி, இவங்க பயந்தாங்கொல்லி, இது என்னன்னா திரும்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை வைக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு, பாஜக டெல்லிக்கும் தமிழகம் தான் போட்டியாம். தமிழகம் தோற்றால் அதாவது இவங்க தோக்குற மாதிரியாம். அந்த நரேட்டிவ் இருக்குல்ல, ஏன் தைரியமாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு கொண்டு வந்தால் போட்டு வெளுத்துருவாங்க, பல விஷயங்கள் வெளியே வரன்றதுக்கு இது. இப்போ போட்டி அவங்களுக்கு அவ்வளோ இல்லை, தாவேகாக்கும் இவர்களுக்கும் தான் போட்டி. இப்போ டெல்லிக்கெலாம் போவேன்னா விஜய் கட்சி தான் இவர்களை பல இடங்களில் காலி பண்ண போகிறாங்க. நீங்கள் இவங்களுடைய தோல்விக்கு காரணமாக இருக்க போவது விஜய். நான் இதை திமுக சேர்ந்தவர்கள்ட்டே பேசும்போது அவங்களே ஒத்துக்கிறாங்க, சார் பல இடங்களில் தாவேக்கனால பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு. இன்னும் பொதுவானவர்களும் இந்த வெற்றியை, இந்த அரசியல் மாற்றத்தை தாவேக்கா கொண்டு வரும் அப்படின்றாங்க. மாற்றத்தை தான் கொண்டு வருவாங்க, அவங்களுக்கும் பெரிய மாற்றம் வராது. இதுதான் இன்றைக்கி நிலைமை. ஓகே சார், இப்போது கடைசியாக ஒரு கேள்வி. அதாவது இப்போ வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக அடுத்த ஆட்சியை பிடித்தால் தமிழகம் என்னாகும்? அவர்களுடைய அனைத்து செயல்களுக்கும் அங்கீகாரம் கிடைத்ததாக அவர்கள் நினைப்பார்கள். முதல்வர் போட்டியில் பெரிய சண்டை வரும். உதயநிதிக்கா இல்லாட்டி மீண்டும் முதல்வர் ஸ்டாலினான்றது ஒரு பெரிய பிரச்சனை வரும். அந்நியார் வந்து வற்புறுத்துவாங்க, அவருக்கு இப்போ கொடுங்க அப்படின்னு, அது ஒரு பிரச்சனை வரும். அதிகார போட்டியில் அமைச்சர்களாக யாரை நியமிப்பதுன்றதில் 3-4 கோஷ்டிகள் மோதிக்கொள்ளும். எங்கால போடணும் உங்கால போடணும்னு. சீனியர்கள் பலர் புறக்கணிக்கப்படுவார்கள். புதுசாக ஆட்களை கொண்டு வருவார்கள். வழக்கம் போல் சிறுபான்மையை சேர்ந்த இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த யாருக்கும் பெரிதாக கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒருத்தர் கொடுப்பாங்க. தகுதி இல்லாத பலரையும், இப்போ பாருங்கள் மா சுப்பிரமணியம் இருக்கார், அவருக்கும் சுகாதாரத்துக்கு என்ன சம்மந்தம்? இந்த மாதிரி தகுதி இல்லாதவர்களை அந்தந்த துறைக்கு போட்டு பண்ணிக்குவாங்க. அதிகாரிகள், அதாவது முன்னை விட வேகமாக அதிகாரிகள் தங்கள் கிடைத்த அங்கீகாரமாக நினைத்து ஆட்சியில் மோசமாக இறங்குவார்கள். ஏன்னா இப்போ வந்து பல விஷயங்கள் வந்து முதல்வர் மேலே பயமோ இல்லை, எதுவும் இல்லை. அப்போ மீண்டும் ஒரு ஆட்சி திமுக ஆட்சி வருதுன்னா நம்ம பண்ணுறது தான் கரெக்டுன்னு அவங்கள நினைக்க தோணும். அப்போ முதல்வர் பாட்டில் நீங்கள் பார்த்துங்கப்பா அப்படின்னு அவர் வேலையை விடுவார். அதிகாரிகள் அவர்கள் கோஷ்டி சேர்ந்து கொண்டு இது பண்ணுவாங்க. இவ்வளவு நாளாக இருந்த, இப்போ நான் சொல்கிறேன், அடுத்த மாதம் பாருங்கள் அதிகாரிகளுக்குள்ளேயே மோதல்லாம் வரும். பல விஷயங்கள் இப்போ வருதில்ல, இதெல்லாம் எப்படி வெளியே வருது? ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்சியை அனுசரிச்சுக்கிட்டு ஆட்சியுடைய நட்புகளை தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகள் ஆடுவார்கள். அப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவர்கள் ஒதுங்கி இருப்பாங்க. ஆட்சி மாறப்போகுதுன்னா இவர்கள் பற்றிய தகவலை எடுத்து வெளியே கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் விஷயங்கள் வெளியே வர்றது. அப்போது மீண்டும் இதே ஆட்சி தொடருதுன்னா அந்த பவரில் இருந்த அதிகாரிகள் இருக்காங்கள்ல, அவங்க மறுபடியும் அதே இதுக்கு தான் வருவாங்க. அப்போ மீண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குள்ளேயே
கோஷ்டி மோதல்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஊழல்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஏங்க அவங்களுக்கு கிடைத்த அங்கீகாரமாக பார்ப்பாங்களா? நான் பண்ணா சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் இப்போ சென்னையில் தான் பள்ளம் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக பள்ளம் ஆகிடும். நேற்று ஒரு காணொளி பார்த்தேன், புதுக்கோட்டைக்கிட்ட இப்படி எடுத்துகிட்டு வராங்க அந்த இதை. ஒரு 50 பேர் நிற்கிறாங்க ஒரு மலை முகட்டில், அப்படியே ஜூம் இன் பண்ணுறாங்க. பார்த்தா அப்படியே பார்த்தா நினச்சி பார்க்க முடியாதால விட்டா அடுத்த நாடு வந்துடும் போல் பூமி கீழே. நிமல் ராகவன் அவருடைய காணொளி தான் அது. அப்படியா? ஆமாம், அவர் இப்போ சமீபத்தில் இணைஞ்சார்ல. ஆமாம், இல்லை அவர் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த சமூகம் சார்ந்த விஷயங்கள், குளம் வெட்டுறது, ஏரி வெட்டுறது மாதிரி. அவர் அந்த இது பார்த்தீங்கன்னா அவங்க குடஞ்சி விட்டா பூமியுடைய மையப்பகுதிக்கே போயிடுவாங்க போல், அந்த அளவுக்கு இதெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாகி தமிழ்நாடு முழுவதும் பல மேற்கு தொடர்ச்சி மலையே இருக்காதுன்றாங்கல்ல, கிட்டத்தட்ட அதெல்லாம் சாத்தியமாகிறதுக்கான வழி இருக்குது. அதனால் நீங்கள் அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேணாம். விஜய் பார்த்துக்குவார். நான் தான் திரும்ப சொல்கிறேன்ல, விஜய் பார்த்துக்குவார். சரி, நகர்ப்புறங்களில் நாங்கள் தான் வெயிட்டுன்னு திமுக சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ நகர்ப்புறங்களில் திமுகவுடைய வாக்குகளை, பெரும்பாலான வாக்குகளை விஜய் பிரிக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஆதாயம் அடைய போவது யார் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதனால தான் பலர் தொகுதி மாறத்தில் யோசிச்சிருக்காங்க. பயந்தாங்கொல்லி இல்லைன்றாங்கல்ல, பயந்தாங்கொல்லி இல்லைன்னா அதே தொகுதியில் அவங்கவுங்க போட்டி போடுங்க. கரெக்டு தான். கரெக்ட். நான் இந்த தொகுதியில் நிற்பேன், நான் செய்த சேவைக்கு, நான் ஆற்றிய பணிக்கு இந்த தொகுதி மக்கள் என்னை வாழ வைப்பார்கள் அப்படின்ட்டு அதே தொகுதியில் நான் நிற்பேன். நான் வீரன்டா, நான் சேவை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் தொகுதியிலே நில்லுங்க. அப்போ வீரன் சொல்லலாம் நம்ம. கண்டிப்பாக சார். யார் வரக்கூடிய தேர்தலில் பயந்தாங்குழி யார், தொகுதியை மாறி யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது, வீரன் யார், பயந்தாங்குழி யாருன்னு கண்டிப்பாக அந்த கேள்விக்கு எடப்பாடினா இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னா அவர் தொகுதி எடப்பாடின்னு தெரியும். கண்டிப்பாக. எஸ்பி வேலுமன்னா அவர் தொகுதி தான் தெரியும். அவங்க தொகுதி மாற போகிறதில்ல. இங்கே எத்தனை பேர் மாறுறாங்களோ அவர்களே நான் வீரர் என்று ஒத்துக்கொள்கிறேன். பாப்பா சார், வரக்கூடிய தேர்தல் வந்து கண்டிப்பாக முடிவு பண்ணும் யார் அவங்கவுங்க தொகுதியில் இருக்கிறாங்க, யார் அடுத்த தொகுதிக்கு மாற போகிறாங்க, பயந்தாங்கொழி யார், வீரன் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த தேர்தலில் தெரிஞ்சிடும் சார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை அருமையாக பகிர்ந்ததுக்கு மிக நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.